இந்தியன் பிசியாலஜி படி இந்தியர்களுக்கு வா என்று ஒன்று இருப்பதே நீங்கள் என்ன ஆளுக என்று கேட்பதற்காகத்தான். டாக்டர் அம்பேத்கர் கேட்கிறார், மிக முக்கியமான செய்தி அது. ஒரு சகோதரத்துவம் இல்லாமல் இந்தியாவை ஒரு தேசம் என்று நீங்கள் சொல்லவே கூடாது. ஒருவேளை உங்களுக்கு அப்படி ஒரு கற்பனை இருந்தால், இந்தியா ஒரு தேசம் என்று ஒரு கற்பனை இருந்தால், தட் இஸ் a delusion. அது ஒரு கனவு. உங்களுக்கு பல்வேறு ஜாதிகள் தானே இங்கே இருக்கு. ஒவ்வொரு ஜாதியும் ஒரு தேசமாக இருக்கு. இதை வம்பு கட்டாயமாக கட்டி இழுத்து வைத்து ஒரு தேசமாக்கி இருக்கும். பேருந்தில் பஸ்ஸில் போகும்போது எல்லாம் ஒருத்தர் பக்கத்தில் தானே உட்காந்துக்கிறோம். யாரையும் நீ என்னை தொடாதுன்னு நம்ம சொல்கிறது கிடையாது. சினிமா தேட்டரில் எல்லாம் பக்கத்தில் தானே உட்காந்துருக்கோம். தீண்டாமல் தான் ஒழிஞ்சிருச்சு. எங்கே சார் என்ன சார் ஜாதி பார்க்குறாங்க? தீண்டாமல் தான் சட்டத்திலே ஒழிச்சிட்டோம்ல சார். இந்தியாவில் ஊரும் சேரியும் தனித்தனியாக இருக்கும் வரை தீண்டாமை ஒழிந்து விட்டது என்று ஒரு பயலும் சொல்லக்கூடாது. நாம் ஏற்கனவே ஒரு முறை சுதந்திரத்தை இழந்தோமே வெள்ளையர்களிடத்திலே அல்லது வேறு யாரிடத்திலோ இழந்தோமே. அதற்கெல்லாம் காரணம் வந்தவர்கள் அல்ல, இங்கே இருந்தவர்கள் தான் நம் நாட்டை காட்டி கொடுத்தார்கள். ஜாதியையும் கைகொண்ட இரண்டும் ஒன்று சேர்ந்தால் இன்னொரு முறை இந்தியா அடிமைப்படுவதை யாராலும். மக்கள் ஜனநாயகம் என்றால் என்னவென்றே தெரியாமல், யாருக்கு ஓட்டு போடுவது என்ன ஏது என்று தெரியாமல், ஜனநாயகத்தின் பெயரால் ஒரு சர்வாதிகாரியை இவர்கள் தேர்ந்தெடுப்பார்கள் என்று சொல்லி நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே அப்படித்தான் நடத்தி கொண்டிருக்கிறோமா என்பதும் நாம் கேட்டு பார்க்க வேண்டிய கேள்வி. We behave as dictators. பல நேரங்களில் நாம் சர்வாதிகாரிகளாகத்தான் இருக்கிறோம். இந்த நேம் ஆஃப் டோன்ட் இன்வால்வ் இன் திஸ் ஹீரோ வர்ஷிப் என்கிறார். மிகப்பெரிய மனிதர்களை நீங்கள் மரியாதை செய்யுங்கள், ஆனால் அவர்களை தெய்வமாக்கி விடாது. உங்களுடைய சுதந்திரத்தை கொண்டு போய் அவர்களின் காலடியிலே வைக்காதீர்கள். தான் 2 வரி எழுதினார். ஒரு ஜெயலலிதாவுடைய கால் மட்டும் இருக்கும், அதில் நிறைய பேர் காலில் விழுந்து கிடப்பாங்க. அதற்கு இன்குலாப் ஐயா எழுதினார், அட 2 கால்களுக்கு இத்தனை செருப்புகளா? இறந்து போனவர்களையும் தோண்டி எடுத்து நாம் குரு பூஜை. Racism will not end until your white cars have black tires என்று சொல்வார்கள். உங்களுடைய வெள்ளை கார்களுக்கு கருப்பு டயர்கள் இருக்கும் வரை இங்கே நிறைவேற்றுமை ஒழியாது என்று சொல்வார்கள். இதை வெடி வைத்து தகர்ப்பார்கள். இப்பொழுது இயேசு ஒன்று கேட்பார், அழகான ஒரு வரிகள். இந்த மனிதகுமாரனின் மகனை முத்தமிட்டா காட்டி கொடுப்பாய்? Do you betray this son of man by kissing? டாக்டர் அம்பேத்கரை இவர்கள் முத்தமிட்டு காட்டி கொடுத்தார்கள். ஒரு மிகப்பெரிய பதவியையும் கொடுத்து இவர்கள் முத்தமிட்டு காட்டி கொடுத்தார்கள். Without changing its form, but changing the form of its administration. அதை செயல்படுத்தும் விதத்தில் நீங்கள் அதை மிக மோசமானதாக மாற்றிவிட முடியும் என்று சொல்லுகிறார். நீங்கள் தேர்ந்தெடுக்கும் ஆட்சியாளர்களை பொறுத்தது என்று சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், இன்றைக்கு இந்தியா ஒரு சுதந்திர நாடாகிவிட்டது. அதற்கு ஜனநாயகமும் கிடைத்துவிட்டது. இந்த சுதந்திரம் மிக ஒரு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர் பேசுகிறார். இந்த சுதந்திரம் நாம் தக்க வைத்துக் கொள்ளப் போகிறோமா இல்லை மீண்டும் இழக்கப் போகிறோமா? காரணம், நாம் ஏற்கனவே ஒரு முறை சுதந்திரத்தை இழந்தோமே வெள்ளையர்களிடத்திலே அல்லது வேறு யாரிடத்திலோ இழந்தோமே. அதற்கெல்லாம் காரணம் வந்தவர்கள் அல்ல, இங்கே இருந்தவர்கள் தான் நம் நாட்டை காட்டி கொடுத்தார்கள். அதற்கு உதாரணங்களை சொல்லுகிறார். சிவாஜியின் போரின் போது காட்டி கொடுத்தது உள்நாட்டிலே இருந்தவர்கள். பிரிட்டிஷ்காரர்கள் சீக்கியர்கள் மீது போர் தொடுத்த போது அவர்களை காட்டி கொடுத்தது சீக்கியர்களை காட்டி கொடுத்தார்கள். குலாப் சிங் என்கிற அவர்களுடைய அந்த ஆர்மி சீஃபே அவர்களை காட்டி கொடுக்கிறார். 1800 இந்த முதல் சுதந்திர போரிலே இந்தியா முழுக்க போராடிய போது சீக்கியர்கள் போராடவே இல்லை. இப்படி காட்டி கொடுத்ததே நம்முடைய ஆட்கள் தான். அதை போல இன்னொரு முறை காட்டி கொடுக்கப்பட்டால் இந்தியா மீண்டும் சுதந்திரத்தை இழக்க நேரிடும் என்று அவர் சொல்லுகிறார். இது தவிர இது நம்முடைய இதனோடு சேர்த்து இப்படி காட்டி கொடுக்கும் அந்த நம்முடைய அந்த ட்ரைட்டோடு சேர்த்து இங்கே இருக்கக்கூடிய மதமும் ஜாதியும் சேர்ந்தால், இங்கே வரக்கூடிய ஆட்சியாளர்கள் மதத்தையும் அந்த ஜாதியையும் கைகொண்ட இரண்டும் ஒன்று சேர்ந்தால் இன்னொரு முறை இந்தியா அடிமைப்படுத்துவதை யாராலும் தடுக்க முடியாது என்று சொல். ஆனால் இந்த காட்டி கொடுப்பது என்பது இருக்கிறதே, அதாவது அந்த பிடித்து கீழே தள்ளுவது என்பது இருக்கிறதே, அது டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் பேசுகிறார். 49 பேசுகிறார். அதற்கு முதல் பலி ஆனவரே டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் தான். 1951 அவர் ஹிந்து கோட் பில் கொண்டு வருகிறார். அந்த ஹிந்து கோட் பில் இன்றைக்கு ஏதோ பேசுகிறார்களே, டாக்டர் அம்பேத்கர் என்பவர் ஒரு தலித் தலைவர் என்று. இல்லை, இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும், குறிப்பாக இந்த பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காகவும் அந்த பெண்களுக்காக சொத்துரிமை, வாரிசுரிமை, பாதுகாப்பு இவற்றிற்காக அவர் கொண்டு வந்ததுதான் ஹிந்து கோட் பில். அந்த ஹிந்து கோட் பில் வந்தபோது அங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் எதிர்க்கிறார்கள். நேரு மௌனமாகி விடுகிறார்.
எதுவும் பேசவில்லை. ராஜேந்திர பிரசாத் இப்போ இதை என்னுடைய மனைவி இதை நான் ஏற்றுக்கொண்டு வீட்டிற்கு போனால் என் மனைவி என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று சொல்கிறார். ஒற்றை ஆளாக நிற்கிறார். யாரும் அவருக்கு பரிந்து பேசவில்லை. தன்னுடைய பதவியை இழக்கிறார். யூதாஸ் தான் இயேசுவை காட்டி கொடுக்கிறான். ஆனால் அந்த ரொமானிய வீரர்கள் இயேசுவை பார்த்தது கிடையாது. ஏன்னா எல்லோருமே அப்பொழுது ஒரே உடை அணிந்திருப்பார்கள் இல்லையா? பார்த்தது கிடையாது. யூதாஸை பார்த்து அந்த ரொமானிய வீரர்கள் கேட்கிறார்கள், சொல்கிறார்கள், நீ எங்களுக்கு காட்டி கொடுக்க போகிறாய், நல்லது, ஆனால் நாங்கள் இயேசுவை பார்த்ததில்லை. இயேசு எப்படி இருப்பார் என்பதை எங்களுக்கு எப்படி நீ சொல்லுவாய் என்றபோது யூதாஸ் சொல்லுகிறார், நாம் போவோம், அங்கே நான் யாரை கட்டிப்பிடித்து முத்தம் கொடுக்கிறேனோ அவர்தான் இயேசு என்று சொல்லுகிறார். அதே போல் போகிறார்கள். அந்த ஒலிவிய மறையிலே இயேசு அமர்ந்திருக்கிறார். யூதாஸ் போய் அவரை கட்டிப்பிடித்து முத்தம் கொடுக்கிறான். அப்பொழுது இயேசு ஒன்று கேட்பார். அழகான ஒரு வரிகள். இந்த மனிதகுமாரனின் மகனை முத்தமிட்டா காட்டி கொடுப்பாய்? Do you betray this son of man by kissing? டாக்டர் அம்பேத்கரை இவர்கள் முத்தமிட்டு காட்டி கொடுத்தார்கள். ஒரு மிகப்பெரிய பதவியையும் கொடுத்து இவர்கள் முத்தமிட்டு காட்டி கொடுத்தார்கள். இந்த betrayal, அதற்கு முதல் பலி ஆனவரே டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் தான். அடுத்ததாக அந்த இப்படி செய்தால் நீங்கள் இன்னொரு முறை உங்களுடைய ஜனநாயகத்தை, டெமோக்ரஸியை இழப்பீர்கள், சுதந்திரத்தை இழப்பீர்கள் என்று சொல்லுகிறார் டாக்டர் அம்பேத்கர். அடுத்ததாக இது சுதந்திரம் அடைந்து விட்டது, மீண்டும் இழந்து விடாதீர்கள். அதே போல இது குடியரசாகவும் ஆகிவிட்டது, அதனையும் இழந்து விடாதீர்கள் என்று சொல்லுகிறார். காரணம், இந்த தேசம் எப்பொழுதுமே ஒரு ஜனநாயக நாடாக இருந்தது கிடையாது. டாக்டர் அவர்கள் சொன்னது போல புத்தரின் காலத்திற்கு பிறகு இது ஜனநாயகத்தை இருந்ததில்லை. இது மறந்து விட்டது. இப்பொழுது இதற்கு நீங்கள் ஜனநாயகத்தை கொடுக்கிறீர்கள். இவர்களுக்கு இதை எப்படி டிஸ்யூஸ் இட், தே மைட் டிஸ்யூஸ் இட். மக்கள் நன்றாக கவனியுங்கள். மக்கள் ஜனநாயகம் என்றால் என்னவென்றே தெரியாமல், யாருக்கு ஓட்டு போடுவது என்ன ஏது என்று தெரியாமல், ஜனநாயகத்தின் பெயரால் ஒரு சர்வாதிகாரியை இவர்கள் தேர்ந்தெடுப்பார்கள் என்று சொல்லுகிறார். இதுதான் ப்ராஃபஸி. இன்றைக்கு அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. we elect dictators. ஏதோ ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்கிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆக்சுவலி we elect dictators. இந்த இடத்தில் ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன். இது ஏதோ நாம் ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்கிறோம் அது மட்டும்தான் என்பது அல்ல. மனசாட்சியை தொற்று நாம் கேட்போம். வீடுகளில் நாம் உண்மையிலேயே உண்மையான ஒரு குடியரசைத்தான் நடத்தி கொண்டிருக்கிறோமா? நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே அப்படித்தான் நடத்தி கொண்டிருக்கிறோமா என்பதும் நாம் கேட்டு பார்க்க வேண்டிய கேள்வி. we behave as dictators. பல நேரங்களில் நாம் சர்வாதிகாரிகளாகத்தான் இருக்கிறோம். in the name of democracy. இந்த வீடு என்பது ஒரு டெமோக்ராட்டிக் செட்டப். ஆர் வி டெமோக்ராட்ஸ்? வீட்டில் நாம் ஜனநாயகவாதிகளாகவா இருக்கிறோம்? அது குறிப்பாக நான் ஆண்களை கேட்கிறேன், இன்க்ளூடிங் மீ. we misuse it, we disuse it, because we don't know what is democracy. இதைத்தான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சொல்லுகிறார். இந்த சுதந்திரத்தையும் இந்த குடியரசையும் காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அடுத்து டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சொல்லுகிறார், இந்த சுதந்திரமும் இந்த ஜனநாயகமும் காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் 3ஐ நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். முதலில் அவர் சொல்வது, லீவ் ஆல் திஸ் அன்கான்ஸ்டிடியூஷனல் மெத்தட். அதாவது ஒரு பிரச்சனை உங்களுக்கு ஒரு தேவை என்று சொன்னால், அரசியமைப்பு சட்டத்தை மீறிய சில செயல்கள், போராட்ட வடிவங்கள் இருக்கின்றன, அவர்களை செய்யாதீர்கள் என்று சொல்லுகிறார். இது மிக மிக அழகான இடம். இது பொதுவாக எல்லோருமே விதந்து பேசுவது, இந்தியா கத்தியின்றி ரத்தமின்றி வென்று விட்டது அமைதி வழி போராட்டத்திலே என்று. அப்படித்தான் நாம் இருப்போம். அழகாக அதை டீகன்ஸ்ட்ரக்ட் செய்கிறார் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். அவர் என்ன படித்து கொண்டிருக்கும் போது அன்கான்ஸ்டிடியூஷனல் மெத்தட்ஸ் என்று சொல்லுகிறாரே, அது என்ன, எதை சொல்ல வருகிறார் என்று பார்ப்போம். எதையெல்லாம் சொல்லுகிறார் தெரியுமா? கத்தி எடுத்து குற்றுவது, இல்லை நீங்கள் கழுத்தை நெருப்பு, இதெல்லாம் அவர் சொல்லவில்லை. ரொம்ப அழகான ஒரு ட்விஸ்ட் இந்த டேல். அது எதை இவர் டோன்ட் கெட் இன்டு திஸ் அன்கான்ஸ்டிடியூஷனல் மெத்தட்ஸ் லைக் சத்தியாகிரகா, ஒத்துழையாமை, சட்ட மறுப்பு. நீங்கள் எதையெல்லாம் விதந்து பேசுகிறீர்களோ அதை கட்டுடைப்பு செய்கிறார். அது ஒரு அடிச்சாட்டியம். அது தட்ஸ் அன்கான்ஸ்டிடியூஷனல். கூட்டம் கூடி சண்டை போட்டு ஏன் இரத்த களரியாக்குகிறீர்கள் இந்த நேம் ஆஃப் இது சட்ட மறுப்பு என்று. தேர் ஆர் கான்ஸ்டிடியூஷனல் மெத்தட்ஸ். அதற்கென்று சில வழிமுறைகள் இருக்கிறது. அதுவும் இந்த சட்ட மறுப்பு, இந்த சத்தியாகிரகத்திற்கு அவர் பயன்படுத்துகிற வார்த்தை ரொம்ப அழகானது. அது என்ன ஒரு பேரடாக்ஸ்ன்னு தெரியல. அது டோன்ட் இன்வால்வ் இன் திஸ் வயலண்ட் மெத்தட்ஸுங்கிறார். ஒரு வன்முறை சார்ந்தது என்று சொல்கிறார். நாம் இப்போ பெருமையாக பேசிக்கொண்டு இருக்கிற அந்த ஒத்துழையாமை, இந்த சோக்கால் உண்ணாவிரதம், இதெல்லாம் வன்முறை என்று சொல்கிறார். ஜனநாயகபூர்வமான வழிகள் 1000 இருக்கின்றன. அவைகளின் வழியாக செய்யுங்கள். அப்பொழுதுதான் இந்த ஜனநாயகமும் குடியரசும் காப்பாற்றப்படும். நம்பர் 1. இரண்டாவது மிக மிக முக்கியமானது, உங்களுடைய சுதந்திரத்தை, அதாவது டோன்ட் இன்வால்வ் இன் திஸ் ஹீரோ வர்ஷிப் என்கிறார். மிகப்பெரிய மனிதர்களை
மகான். நீங்கள் மரியாதை செய்யுங்கள், ஆனால் அவர்களை தெய்வமாக்கி விடாதீர்கள். உங்களுடைய சுதந்திரத்தை கொண்டு போய் அவர்களின் காலடியிலே வைக்காதீர்கள். ரொம்ப அழகானது இது. ஏன்னா இதெல்லாம் திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதைத்தான் நாம் திரும்ப 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 செய்கிறோம். உங்களுடைய சுதந்திரத்தை, டோன்ட் கீப் யுவர் லிபர்ட்டி அட் தேர் ஃபீட். அவர்கள் உங்களுக்கு நல்லது செய்திருந்தால் அவர்களை மரியாதை செய்யுங்கள். அவர்கள்தான் எல்லாம். பார்த்து தமிழ்நாட்டிலே எத்தனை பார்த்தோம்னா, இந்த 90களிலே இவர்கள் செய்த கூத்தெல்லாம் நம்மால் சொல்ல முடியாது. அவர்கள் ஜெயலலிதா அவர்களெல்லாம் வந்தபோது நாம் அடித்த கூத்தெல்லாம் உலகத்தில் எல்லோருமே நம்மை பார்த்து சிரிப்பார்கள். ஒரு படம் ஒன்று உண்டு, அது எனக்கு அந்த ஓவியர் வரைஞ்சது. அதாவது ஒரு ஜெயலலிதாவினுடைய கால் மட்டும் தெரியும், அதில் பார்த்தால் எல்லோரும் நிறைய மனிதர்கள் காலில் விழுந்து கிடப்பார்கள். அது ஒரு படம் இருக்கும். அதற்கு கீழேடா ஐயா இன்குலாப் ஐயா ஒரு அழகான 2 வரி எழுதினார். ஒரு ஜெயலலிதாவுடைய கால் மட்டும் இருக்கும், அதில் நிறைய பேர் காலில் விழுந்து கிடப்பாங்க. அதற்கு இன்குலாப் ஐயா எழுதினார், அட 2 கால்களுக்கு இத்தனை செருப்புகளா? அப்படித்தானே இருந்து நம்ம உயிரோடு இருப்பவர்களுக்கு மட்டுமல்ல, இறந்து போனவர்களையும் தோண்டி எடுத்து நாம் குரு பூஜை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். மீண்டும் 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 அந்த நம்முடைய சுதந்திரத்தை அனைத்தையும் கொண்டு போய் ஒரு தனி மனிதனுடைய காலடியில் வைப்பது. இந்த இடத்திலே டாக்டர் அவர்களுக்கு நான் ஒரு சின்ன அவர் வருத்தப்பட்டுக்க கூடாது. எனக்கு நீங்கள் இந்த பேனர் வச்சுருக்கீங்க பாருங்களேன், இந்த அங்கங்கே இந்த ஃபோட்டோலாம் பெருசாக போட்டு அதெல்லாம் வச்சுருக்கிறது கூட எனக்கு அதில் ஏற்பே கிடையாது. டாக்டர் அம்பேத்கரும் பெரியாரும் இருக்கும் இடத்தில் எதற்கு நம்முடைய புகைப்படங்கள்லாம் எனக்கு ரோட்டில் வர்றப்பெல்லாம் பார்த்தப்ப எனக்கு திக்குன்னு இருந்துச்சு. நீங்கள் டாக்டர் அம்பேத்கருக்கும் பெரியாருக்கும் நீங்கள் ஒளிவட்டத்தை சுற்றினீர்கள் என்று சொன்னால் அதில் ஒரு அர்த்தம் இருக்கிறது. சும்மா வந்த ஆள் போனால்தான் நீங்கள் பெருசாக ஒளிவட்டத்தை சுற்றுறீங்கன்னா நான் உங்களை சீரியல் செட்டு போடுறவன்னு நினச்சிருவானுங்க. அது ஒளிவட்டம் யாரும் நினைக்க மாட்டாங்க. நான் இந்த புதுக்கோட்டைக்கு வந்து விட்டு போகும்போது இன்னொரு டாக்டர் ஜெயராமனாக உணர வேண்டும், ஜெயலலிதாவாக உணரக்கூடாது. அடுத்ததாக 3ஆவதாக ஒன்றை சொல்லுகிறார் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். முதலில் ஒன்று சொன்னேன், ஃபாலோ த கான்ஸ்டிடியூஷனல் மெத்தட்ஸ், நம்பர் 1. நம்பர் 2, உங்களுடைய சுதந்திரத்தை பெரிய மனிதர்கள் என்று சொல்லி அவர்களுடைய காலடியிலேயே வைத்து விடாதீர்கள். 3ஆவது மிக மிக முக்கியமானது, இப்பொழுது நமக்கு கிடைத்திருப்பது அரசியல் ஜனநாயகம். இதை சமூக ஜனநாயகமாக்க வேண்டியது உங்களுடைய கடமை. This political democracy should be a social democracy. சோஷியல் டெமோக்ரஸி என்பதுதான் நாம். அந்த சோஷியல் டெமோக்ரஸி எப்படி வரும், அந்த சமூக ஜனநாயகம் எப்படி வரும் என்று டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சொல்லுகிறார். சமூக ஜனநாயகம் என்றால் என்ன என்று கேட்டால், தட் இஸ் a way of life. நான் திரும்பவும் சொல்லுகிறேன், நான் பேசிக்கொண்டு வருவது அத்தனையுமே எந்த இடத்திலும் நான் அரசியல்வாதிகள் ஆட்சியாளர்களை மிக குறைவாகத்தான் சொல்கிறேன். நம்மை பற்றி தான் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். வி த பீப்புள் பற்றி தான் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். ஸோ வாட் இஸ் சோஷியல் டெமோக்ரஸி? சோஷியல் டெமோக்ரஸி இஸ் a way of life which follows liberty, equality and fraternity. அவ்வளோதான். வாழ்க்கை சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் நோக்கியதாக இருந்தால் அதுதான் சமூக ஜனநாயகம். அந்த சமூக ஜனநாயகம் நோக்கியதாகத்தான் உங்களுடைய பாதை இருக்க வேண்டும். கேட்டுவிட்டு கேட்கிறார். குறிப்பாக அவர் சொல்லுகிறார், சுதந்திரம் விட்டு விடுங்கள், சமத்துவமும் சகோதரத்துவமும் இங்கே அறவே இல்லை என்று சொல்லுகிறார். டு வி ஹாவ் ஈக்குவாலிட்டி? இங்கே சமத்துவம் இருக்கிறதா? பொருளாதார சமத்துவம் இருக்கிறதா? இல்லை சமூக சமத்துவம் இருக்கிறதா? இல்லை. அப்பொழுதுதான் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய அந்த புகழ்பெற்ற அந்த வசனம் வருகிறது, இந்தியா இஸ் என்டரிங் இன்டு அ லைஃப் ஆஃப் கான்ட்ரடிக்ஷன். நாம் ஒரு முரண்பாடுகளுக்குள் நுழைய போகிறோம். இந்த குடியரசு தினத்தன்று நாம் ஒரு முரண்பாடுகளுக்குள் நுழைய போகிறோம், முரண்பாடான வாழ்க்கைக்குள் நுழைய போகிறோம். இங்கே அரசியலில் சமத்துவம் இருக்கும். அதாவது ஒரு மனிதன் ஒரு ஓட்டு, அந்த ஓட்டுக்கு ஒரு மதிப்பு. ஒன் மேன் ஒன் ஓட் அண்ட் ஒன் வேல்யூ. கவனம், ஒரு மனிதன் ஒரு ஓட்டு ஒரு மதிப்பு. ஆனால் பொருளாதாரத்திலும் சமூகத்திலும் ஒன் மேன் ஒன் வேல்யூ என்பது இல்லை. இதை நீங்கள் தமிழில் உண்மையில் மொழிபெயர்க்க வேண்டும் என்று சொன்னால், ஒன் மேன் ஒன் ஓட் என்பதை ஒரு மனிதன் ஒரு வாக்கு. சமூக தளத்திலே ஒன் மேன் ஒன் வேல்யூ என்று சொன்னால் ஒரு மனிதன் ஒரு மதிப்பு அல்ல, ஒரு மனிதன் ஒரே மதிப்பு. இட்ஸ் நாட் ஒரு மதிப்பு, அத்தனை பேருக்கும் ஒரே மதிப்பு இருக்க வேண்டும். தட் இஸ் ஒன் மேன் ஒன் வேல்யூ. அது இங்கே இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை, அது இல்லை. அந்த ஒரு மனிதனுக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரே மதிப்பு இருந்தால் மட்டுமே இங்கே சமூக ஜனநாயகம் மலரும். அப்படி ஒரு சமூக ஜனநாயகம் மலராது என்று சொன்னால், கவனம், டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் எச்சரிக்கிறார். அப்படி ஒரு சமூக ஜனநாயகம் மலரவில்லை என்று சொன்னால், நீங்கள் தூக்கி வைத்து கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த அரசியல் ஜனநாயகம் என்பதை they will blow out. அவர்கள் வெடி வைத்து தகர்ப்பார்கள். மக்கள் இதை பொறுத்து கொண்டிருக்க மாட்டார்கள். ஒரு காலத்திலே இந்த சமூக ஜனநாயகம் மலரவில்லை என்று சொன்னால், உங்களுடைய அரசியல் ஜனநாயகத்தை அவர்கள் வெடி வைத்து தகர்ப்பார்கள் என்று சொல்லுகிறார்.
கருப்பின மக்களுடைய போராட்டத்தின் என்பது ஒரு அழகான ஒரு ஃப்ரேஸ் ஒன்று இருக்கும். ரேசிசம் will not end until your white cars have black tires என்று சொல்வார்கள். உங்களுடைய வெள்ளை கார்களுக்கு கருப்பு டயர்கள் இருக்கும் வரை இங்கே நிறைவேற்றுமை ஒழியாது என்று சொல்வார்கள். இதை வெடிவைத்து தகர்ப்பார்கள். அடுத்ததாக அவர் சொல்லுகிறார், இங்கே ஈக்குவாலிட்டி இல்லை, ஃப்ரெட்டர்னிட்டி. அடுத்ததாக மிக முக்கியது ஃப்ரெட்டர்னிட்டி. இந்த சகோதரத்துவம் இருக்கிறதா என்று கேட்கிறார். இங்கே சகோதரத்துவமும் இல்லை. டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சொல்லுகிறார், there is no fraternity. இங்கே ஒரு fraternity என்பது ஒரு பிரதர்ஹுட், ஒருவனுக்கு ஒருவன் இயைந்த ஒரு வாழ்க்கை, the social endosmosis. அது ஒரு சக மனிதர் ஒரு இயைந்த வாழ்க்கை. அப்படி ஒரு இயைந்த வாழ்க்கை இங்கே இருக்கிறதா? இல்லை. காரணம், இங்கே இருப்பது கிரேடட் இன்இக்வாலிட்டி தான். இங்கே எப்படி ஒரு fraternity வளர முடியும்? அது இங்கே ஒரு சகோதரத்துவம் இல்லாமல், டாக்டர் அம்பேத்கர் கேட்கிறார், மிக முக்கியமான செய்தி அது. ஒரு சகோதரத்துவம் இல்லாமல் இந்தியாவை ஒரு தேசம் என்று நீங்கள் சொல்லவே கூடாது. ஒருவேளை உங்களுக்கு அப்படி ஒரு கற்பனை இருந்தால், இந்தியா ஒரு தேசம் என்று ஒரு கற்பனை இருந்தால், தட் இஸ் a delusion. அது ஒரு கனவு உங்களுக்கு. பல்வேறு ஜாதிகள் தானே இங்கே இருக்கு. ஒவ்வொரு ஜாதியும் ஒரு தேசமாக இருக்கு. இதை வம்பு கட்டாயமாக கட்டி இழுத்து வைத்து ஒரு தேசமாக்கி இருக்கிறோம். அந்த தேசத்திற்கு அது வலுக்கட்டாயமாக, அதுவும் அதை ஒரு இந்து தேசமாக்கி, ஒரு இந்து பார்ப்பனியத்தை இந்து மதமாக்கி, இந்து மதத்தை தேசியமாக்கி, அந்த தேசியத்தை நமக்கெல்லாம் புகுத்தி இந்தியா ஒரு தேசம், இந்தியா ஒரு தேசம் திரும்ப 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 நமக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். தகூர் அவர்கள் சொல்லுவார், the nationalism is a movement of psychopaths என்று சொல்லுவார். அப்படித்தான் நாம் இதை கட்டி வைத்திருக்கிறோம். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? உலகத்திலேயே இந்த தேசிய ஒருமைப்பாடு நாள் என்று ஒன்று இந்தியாவில் மட்டும்தான் கொண்டாடுகிறோம். ஏன்னால் அப்படி ஒன்று இல்லை. எப்படியாவது எதையாவது செய்து கட்டி வைத்து அதை நாம் ஒரு தேசமாக்க பார்க்கிறோம். டாக்டர் அம்பேத்கர் அவர் சொல்கிறார், the sooner you realize that this is not a nation, it's good for you. இது ஒரு தேசமே இல்லை என்பதை நீங்கள் உணர்ந்தால்தான், அது ஒரு பொய் மாயை என்பதை நீங்கள் உணர்ந்தால்தான் சகோதரத்துவத்தை நோக்கி உங்களால் பயணிக்க முடியல. என்றால் சும்மா பொய்க்காக ஒரு ஃபெசாடு, நாங்கள் ஒரு தேசம் என்று சொல்லி ஒரு கட்டமைக்கிறோம். அதை இது இங்கே ஜாதி தானே இருக்கிறது. ஜாதியை தவிர ஒன்றுமே கிடையாது. இது எப்படி ஒரு தேசமாக நீங்கள் சொல்ல முடியும்? இப்போ சமீபத்தில் ஒரு ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கிறது இப்போ ஒரு பேச்சாளர் அமெரிக்காவில் போய் ஜாதியை கேட்டார் அப்படின்னு ஒரு பேச்சு முடிச்சிருக்கு. எனக்கு அது ஒரு செய்தியாகவே படலை. எனக்கு அது ஒரு செய்தியாகவே படலை. ஏன்னா பீயிங் ஒரு பயாலஜி ஸ்டூடெண்ட், இந்த ஃபிசியாலஜி பற்றி எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. எனக்கு அது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற மக்கள் எல்லாம் வாயை பல்வேறு வகையாக பயன்படுத்துவார்கள். வாயை சாப்பிட பயன்படுத்துவார்கள். இப்படி பல்வேறு வகையாக பயன்படுத்துவார்கள் ஃபிசியாலஜி படி. ஆனால் இந்தியன் ஃபிசியாலஜி படி இந்தியர்களுக்கு வாய் என்று ஒன்று இருப்பதே நீங்கள் என்ன ஆளுக என்று கேட்பதற்காகத்தான். இதில் எனக்கு ஒரு பெரிய அதிசயமாக எனக்கு தெரியல. நான் விளையாட்டுக்கு சொல்லலை. அதாவது இதில் நம்ம எவல்யூஷன் இருக்கு இல்லையா, எவல்யூஷன் பயாலஜியில் வெஸ்டிஜியல் ஆர்கன்ஸ்னு சிலது உண்டு. அதாவது முன்னொரு காலத்தில் அந்த உறுப்பு நம்மக்கிட்ட இருந்திருக்கும். இப்போ அது அந்த எவல்யூஷனில் அப்படி இல்லாமல் போயிருக்கும். அது டேக் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த காதை சில பேர் ஆட்டுவாங்க. எல்லாராலையும் ஆட்ட முடியாது. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, முன்னே எப்போவோ நம்ம இந்த ஆதி மக்கள் இறை எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக காதை ஆட்டி கண்டுபிடிச்சிருப்பாங்க. அது இப்போ நமக்கு அந்த நீடு இல்லைன்றதுனால கொஞ்சம் கொஞ்சமாக போய் அது வெஸ்டிஜியலாக போச்சு. அது ஆடாது. அதே போல் அந்த வால், அது அப்பெண்டிக்ஸ், இதெல்லாம் வெஸ்டிஜியல் ஆர்கன்ஸ். என்ன சொல்கிறேன்னா, ஒரு வேளை டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சொன்னது போல், அவர்கள் கனவு கண்டது போல், ஐயா பெரியார் கனவு கண்டது போல் ஜாதியே ஒழிந்து விட்டதுன்னு வைத்துக்கொள்ளுங்கள். ஜாதியே ஒழிந்து விட்டது அப்படின்னா இன்னும் ஒரு 1000 வருடம் கழித்து இந்தியர்களுக்கு வாய் என்பது ஒரு வெஸ்டிஜியல் ஆர்கன் ஆகிடுவது. ஏன்னா அவனுக்கு வேறு என்ன இருக்குது? இங்கே இருப்பது அத்தனையுமே ஜாதி தானே. ஒருத்தர் இயல்பாக ஒருத்தன் வாயிலேருந்து நீ என்ன ஜாதின்னு கேட்குற அப்படின்னா, அஃப்கோர்ஸ் அது நம்ம அந்த ப்ரோக்ராமை யோசிச்சு பாருங்கள். இந்த ப்ரோக்ராம், இந்த இன்டெல் இன்சைடுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த இன்டெல் இன்சைடு அதுதான் இருக்குது. டாக்டர் அம்பேத்கரும் ஐயா பெரியாரும் they wanted to change the program of this country. அதுதானே அந்த இன்டெலையே மாற்றுறதுக்காக வந்தவங்க தான் அவங்க 2 பேரும். இதை சொல்லிவிட்டு டாக்டர் அம்பேத்கர் அவர் சொல்லுகிறார், இதை 3ஐயும் நீங்கள் கடைப்பிடியுங்கள், இதை 3ஐயும் நீங்கள் செய்ய வேண்டும். அடுத்ததாக ஒரு எச்சரிக்கைக்கு வருகிறார். இதுதான் மிக முக்கியமானது. எளிய மக்கள் மிகவும் ஒரு சோர்வடைந்து விட்டார்கள். உங்களுடைய அதிகாரம் என்பது எளிய மக்களிடம் இல்லாமல் ஓரிடத்திலேயே போய் குவிந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் சோர்வடைந்து விட்டார்கள். கவனம், அவர்களுடைய சோர்வு ஒரு மிகப்பெரிய வகுப்பு போராட்டத்திற்கு இட்டு செல்லும். இட் வில் லீட் டு அ கிளாஸ் ஸ்ட்ரகிள் என்று சொல்லும். இந்த தேசம் சிதைந்து போகும்.
அவர்கள் மட்டும் வெகுண்டு எழுந்தார்கள் என்று சொன்னால் இந்த தேசம் சிதைந்து போகும். கவனமாக இருங்கள். அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் அதிகாரம் ஒருவரிடத்தில் மட்டுமே இருக்கிறது என்று காத்து கொண்டிருக்கிறார்கள். காலம் முன்பு போல இல்லை. கவனமாக இருங்கள். அவர்கள் சோர்வடைந்து விட்டார்கள், போராட்டத்திற்கு தயாராகி விட்டார்கள். அப்பொழுதுதான் டாக்டர் ஜெயராமன் அவர்கள் சொன்னாரே, அந்த ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள், ஃபார் த பீப்புள் என்பதை, அது மிக அழகாக அதை டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் ரீஇன்டர்பிரட் செய்கிறார். சொல்லுகிறார், அதாவது ஆஃப் த பீப்புள், மக்களால் மக்களுக்காக நடத்தப்படும் அரசு என்பதுதான் ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள் அண்ட் ஃபார் த பீப்புள். மக்கள் வேறுபாட்டை பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள். நீங்கள் அதை மிகப்பெரிய ஸ்லோகனாக, ஒரு மிகப்பெரிய ஒரு மந்திரமாக சொல்லிக் கொண்டிருக்க முடியாது. ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள் அண்ட் ஃபார் த பீப்புள் என்பதை சொல்லுகிறார். நீங்கள் ஆஃப் த பீப்புள், மக்களுக்கான அரசு என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். மக்கள் கேட்க ஆரம்பித்து விட்டார்கள், எந்த மக்களுக்கான அரசு? எந்த மக்களுக்கான அரசு? வழி வழியாக பாரம்பரியமாக ஒரே குடும்பம் அல்லது ஒரே ஜாதியைச் சேர்ந்தவர்கள், அந்த மக்களுக்கான அரசா? மக்கள் கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். They have questioned this of the people, by the people. மக்களுக்காக அரசு என்று சொல்லுகிறீர்கள். எந்த மக்களுக்காக அரசு? எந்த மக்களுக்காக நீங்கள் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறீர்கள்? மக்கள் கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். டாக்டர் அம்பேத்கர் அவர் சொல்லுகிறார், மக்களுக்கான என்று சொன்னால் எந்த மக்களுக்கான என்று அவர்கள் கேட்கிறார்கள். மக்களுக்காக என்று சொன்னால் எந்த, பை த பீப்புள் என்று கேட்கிறார். மக்களால் என்ற எந்த மக்களால் என்று கேட்கிறார்கள். எந்த மக்களால் ஆட்சி நடத்துகிறீர்கள் என்று கேட்கிறார்கள். அவர்களுக்கு ஃபார் த பீப்புளையும், ஆஃப் த பீப்புளையும், பை த பீப்புளையும் விட்டுவிட்டு மூன்றாவதாக மக்களுக்காக இது ஆட்சி நடக்கிறதா என்று கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். They don't want this of the people and by the people. They want to know whether it is for the people. அது நீங்கள் அவர்களை வன்முறையில் இறக்கி விட்டு விடாதீர்கள். அவர்கள் கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டார்கள் என்று சொல்லுகிறார். அருமை நண்பர்களே, இந்த உரை என்பது, அதாவது கெட்டிஸ்பர்க் அந்த அட்ரஸ் என்பது இன்று வரை பள்ளிக்கூடங்களில் கூட அது வாசிக்கப்படுகிறது. ஒவ்வொரு பள்ளிக்கூடங்களிலும் ஒரு பொது நிகழ்வுகளிலும் வாசிக்கப்படுகிறது. இந்த உரை ஒவ்வொருக்கும் நாம் மனப்பாடமாக இருந்திருக்க வேண்டும். ஒரு மொழி தெரியாத ஜனகணமனவை அத்தனை பேரும் இங்கே நம்மால் பாட முடியும். அத்தனை பேரும் நம்மால் பாட முடியும். தமிழ் தாயை நாம் பார்த்ததே கிடையாது. அதற்கு ஒரு பாட்டு, எனக்கு அதில் எல்லாம் விருப்பமே இல்லை. எதுக்கு போய் ஒரு பெண்ணை போய் ஒரு தமிழ் தாய், நீ பெண்ணாக இருக்க முடியாது, எதுக்கு போய் தாயாக்கி அவள் கையில் ஒரு கொடியை கொடுத்தது தெரியல எனக்கு. அது ஒரு பாட்டு. இந்த உரை என்பது நம் ஒவ்வொருவருடைய மனப்பாடம் மட்டுமல்ல அருமை நண்பர்களே, நம்முடைய வாழ்க்கை முறையாக இருந்திருக்க வேண்டும். என் அப்பா என்னை வளர்க்கும் போது இந்த உரையை படித்துவிட்டு என்னை அவர் வளர்த்திருக்க வேண்டும். நான் என் பிள்ளையை வளர்க்கும் போது இந்த உரையை படித்துவிட்டு அதன் வழியாக வளர்க்க வேண்டும். இங்கே எதை செய்தாலும் இந்த உரையின் வழியாகத்தான் நாம் செய்திருக்க வேண்டும். என்னுடைய காதலனுக்கோ காதலிக்கோ கடிதம் எழுதுவதற்கு முன்னால் கூட இந்த உரையை படித்துவிட்டு எடுங்கள். ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வரும். இது ஒரு ஆன்மா, இந்த தேசத்தின் ஆன்மா, ஒரு தனி மனிதர்களுடைய ஆன்மா. இப்பொழுதுதான் நான் ஒரு மிக முக்கியமான கேள்விக்கு வருகிறேன். இந்த உரையை நாம் எந்த அளவிற்கு நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம்? Do we have a sense of belonging? இந்த உரைக்கு, இந்த அரசியல் சட்டத்திற்கு do we have a sense of belonging? இது நம்முடையது என்றைக்காவது நாம் இந்த அரசியல் சட்டத்தை நினைத்திருக்கிறோமா? டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சொன்னது போல we have perverted the constitution. Perfectly possible to pervert the constitution என்று டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சொன்னது போல we have perverted the constitution. அதில் இருக்கக்கூடிய அனைத்தையும் எவ்வளவு சிறுமைப்படுத்த முடியுமோ, எவ்வளவு சுக்காக அதை கிழித்து எறிய முடியுமோ அவ்வளவையும் நாம் செய்திருக்கிறோம். ஆனால் பெருமை மட்டும் பேசிக்கொள்வோம். தீண்டாமை அரசியல் சட்டத்தின்படி தீண்டாமை ஒழிந்து விட்டது என்று தான் இருக்கிறது. தீண்டாமை ஒழிந்து விட்டது. அதை நாம் பள்ளி பாட புத்தகங்களிலும் பெருமையாக போட்டுக்கொண்டிருக்கிறோம். தீண்டாமை ஒரு பாவச்செயல், பெரும் குற்றம் என்றெல்லாம் போட்டுக்கொண்டிருக்கிறோம். மனதை தொட்டு சொல்லுங்கள், தீண்டாமை ஒழிந்து விட்டது. தீண்டாமை என்றால் நாம் என்ன என்று எனக்கு கேன் யூ ப்ளீஸ் டிஃபைன் தீண்டாமை, த அன்டச்சபிலிட்டி. நாம் நினைப்பது என்னவென்று கேட்டால், இப்போல்லாம் வந்து நம்ம பேருந்தில் பஸ்ஸில் போகும்போது எல்லாம் ஒருத்தர் பக்கத்தில் தானே உட்காந்துக்கிறோம். யாரையும் நீ வந்து என்னை தொடாதுன்னு நம்ம சொல்கிறது கிடையாது. சினிமா தேட்டரில் எல்லாம் பக்கத்தில் தானே உட்காந்துருக்கோம். தீண்டாமை தான் ஒழிஞ்சிருச்சு. எங்கே சார் என்ன சார் ஜாதி பார்க்குறாங்க? தீண்டாமை தான் சட்டத்திலே ஒழிச்சிட்டோம்ல சார். இந்தியாவில் ஊரும் சேரியும் தனித்தனியாக இருக்கும் வரை தீண்டாமை ஒழிந்து விட்டது என்று ஒரு பயலும் சொல்லக்கூடாது. நமக்கு அதற்கான எந்த ஒரு அருகதையும் கிடையாது. ஊரும் சேரியும் தனியாக இருக்கும்பொழுது என்ன, அதற்கு பின்னால் என்ன இருக்கிறது சொல்லுங்கள்? ஒரு ஊரும் சேரியும் எதற்காக இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை கிராமங்களிலுமே ஏன் தனித்தனியாக இருக்கிறது? அதுதான் அன்டச்சபிலிட்டி, அதுதான் தீண்டாமை. இதை விட என்ன பெரிய தீண்டாமை வேண்டும்?
ஆக்ஷன் எய்ட் சர்வே 2021 ஒரு சர்வே செய்கிறார்கள். இந்தியா முழுக்க ஒரு 500 சில்லறை கிராமங்களிலே ஒரு 11 மாநிலத்திலே ஒரு சர்வே எடுக்கிறார்கள். 70% மேலே கிராமங்களிலே இன்றைக்கும் தலித்துகள் பொது கிணறுகளிலே தண்ணீர் எடுக்க முடியாது. அவர்கள் பொது பள்ளிக்கூடங்களிலே அவர்கள் அந்த குழந்தைகள் தனியாக உட்கார வைக்கப்படுகிறார்கள். பொது சடங்குகளிலே அவர்கள் கலந்து கொள்ள முடியாது. நான் ஒன்று கேட்கிறேன், அன்டச்சபிலிட்டியை ஒழித்து விட்டோம். ஒரு எளிமையான கேள்விகள். எந்த ஊரிலாவது எந்த கிராமத்திலாவது ஒரு பால்காரராக நீங்கள் தலித்துகளை பார்த்திருக்கிறீர்களா? நீங்கள் ஒரு பொது சமூகம் அதை ஒத்துக்கொள்ளாதது. பொது சமூகம் அதை ஒத்துக்கொள்ளாது. அதிலே கூட டாக்டர் அம்பேத்கரின் மீது சிலருக்கு இப்பொழுது கூட ஆனந்த் தெல்டும்டே போன்றவர்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள், அன்டச்சபிலிட்டியை தான் அவர்கள் சட்டத்தின் வழியாக ஒழித்தார்கள். ஒருவேளை ஜாதியை ஒழித்திருந்தால் சட்டத்திலே ஏதோ நடந்திருக்கும் என்று சொல்லுகிறார்கள். அன்டச்சபிலிட்டியே ஒழியவில்லையே. ஜாதி எப்படி ஒழிக்க முடியும்? டாக்டர் அம்பேத்கருக்கு அவருக்கு தெரியும் அது. அதனால்தான் அவர் அமைதி காத்தார். இப்போ ஜாதியை ஒழிப்பதற்கு என்று கேட்டால் அதற்கு தான் 1936 டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் விடை சொல்லிவிட்டார். அதற்கு அது வேறு. அது எப்படி நீங்கள் சட்டத்தை கொண்டு ஜாதியை ஒழித்தால் உங்களுடைய இந்து மதமும் அந்த பார்ப்பனியமும் சும்மா விட்டு விடுமா உங்களை? நான் கேட்கிறேன், இஸ் இட் லாஜிக்கல்? உங்களால் அதை செய்ய முடியுமா? சட்டத்தின் வழியாக ஒன்றை செய்கிறோம் என்று சொன்னால் அதை செய்ய முடியாது. அதை விட்டிருப்பார்களா? முதலில் நேரு அவர்கள் வலிய சயின்டிஃபிக் டெம்பர் பற்றி பேசுவார். அதாவது அரசியல் மனப்பான்மை எல்லோருக்கும் அறிவியல் மனப்பான்மை இருக்கணும், சயின்டிஃபிக் டெம்பர் என்று. ஒரு ஜாதியை ஊருக்குள் வைத்துக்கொண்டு உன்னுடைய சயின்டிஃபிக் டெம்பரை கொண்டு போய் குப்பையில் தான் போட வேண்டும். அது எதற்கு? அறிவியலுக்கு எந்த தொடர்பும் இல்லாத ஜாதியை மனம் முழுக்க, மண்டை முழுக்க, மூளை முழுக்க வைத்துக்கொண்டு என்ன சயின்டிஃபிக் டெம்பர் உங்களுக்கு வேண்டி கிடக்கிறது? ஜாதி இருக்கும் வரை உங்களுடைய அறிவியல் மனப்பான்மை, இந்த சயின்டிஃபிக் டெம்பரை குப்பையில் போடுங்கள். உங்கள் பகுத்தறிவை கொண்டு போய் பாடையில் கட்டு. எதற்கும் பயன்படாது. காந்தி கூட அந்த அன்டச்சபிலிட்டி என்பதை நானும் துப்புரவு பணியை செய்கிறேன், நானும் தலித்துகளைப் போலவே உடை உடுத்திக் கொள்கிறேன். அது ஒரு கேலிக்கூத்து இல்லையா உங்களுக்கு? அது என்ன தொழில் சார்ந்த ஒரு பிரச்சனையா? அது நான் மலம் அள்ளுவதும் பிணம் தூக்குவதும் தொழில் சார்ந்த பிரச்சனையா? there is nothing to do with labor, that is something to do with my existence. என்னுடைய இருத்தல் தொடர்பானது. நீங்கள் துப்புரவு தொழில் செய்தால் உடனே எல்லாம் தீண்டாமை ஒழிந்து விடுமா? ஜாதி ஒழிந்து விடுமா? இன்றைக்கும் அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறது. நாம் அந்த அரசியல் சட்டம் சொன்ன அந்த அன்டச்சபிலிட்டி என்பதை எவ்வளவு நாம் சிறுமைப்படுத்த முடியுமோ அவ்வளவு அந்த அன்டச்சபிலிட்டியை ஒட்டித்தான் அந்த தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டது என்ற அடிப்படையில் தான் அத்தனை சட்டங்களுமே இங்கே ஏற்றப்படுகிறது. வன்கொடுமை தடுப்பு சட்டம் அதன் அடிப்படையில் தான் வருகிறது. எத்தனை பேற்றை நீங்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் உடனே நீங்கள் எல்லோரும் மேலும் வழக்கு பதிவு செய்து விடுகிறீர்களா? போன மாதம் ஹரியானாவிலே பூரன்குமார் என்பவர் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, ஐபிஎஸ் அதிகாரி. அவர் தன்னுடைய மேலதிகாரிகள் தன்னை ஜாதியை சொல்லி அவமானப்படுத்துகிறார்கள் என்ற காரணத்தை சொல்லி தற்கொலை செய்து கொள்கிறார். அவருடைய வழக்கை வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் பதிவு செய்ய சொல்லி அவருடைய மனைவி போராடுகிறார். மனைவி என்றால் அந்த மனைவி ஒரு ஐஏஎஸ் அதிகாரி. 9 நாட்கள் அந்த பிணம் அங்கேயே இருந்தது. 9 நாட்களுக்கு பிறகுதான் அவர்களால் அந்த சட்டத்தில் கைது செய்ய அந்த வழக்கு பதிவு செய்ய முடிந்தது. அதுவும் கூட அவர் யாரையெல்லாம் காரணம் என்று சொன்னாரோ அவர்கள் கைது செய்யப்படவில்லை, விடுமுறையில் போக சொல்லிவிட்டார்கள். இதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நேம் ஆஃப் செக்யூலரிசம். நீங்கள் செக்யூலரிசம் என்று சொல்லும் மதச்சார்பின்மை என்று ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதனுடைய உண்மையான அர்த்தத்தில் தான் இங்கே பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறதா? உண்மையை சொன்னால் செக்யூலரிசம் என்பது பிரெஞ்சு ரெவல்யூஷனிலே பயன்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தை. தட் மீன்ஸ் இர்ரிலீஜியஸ் மொராலிட்டி என்று, மதமற்ற ஒரு அறம் என்று அதற்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது, இர்ரிலீஜியஸ் மொராலிட்டி. ஆனால் இங்கே அந்த அர்த்தத்திலே இந்தியாவிலே பயன்படுத்துவதில்லை. அதாவது அரசுக்கும் மதத்திற்கும் தொடர்பே இல்லை என்ற அர்த்தத்தில் அவர்கள் பயன்படுத்தவில்லை. அப்படித்தான் அதை பயன்படுத்த வேண்டும் என்று ஆரம்பத்திலே இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் டிபேட் செய்திருக்கிறார்கள். ஆனால் இந்த ப்ரொஃபஸர் ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள் அப்படி இருக்க முடியாது, எல்லா மதமும் சம்மதம் என்று தான் நாம் செக்குலரிசத்தை டிஃபைன் பண்ண வேண்டும் என்று செய்தார்கள். ஆனால் அந்த செக்குலரிசத்தின் பெயரால் தான் இன்றைக்கு மதமாற்ற தடை சட்டத்திலிருந்து அத்தனையுமே இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அடிப்படை உரிமைகள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்கிற பெயரிலே தான் அத்தனையும் நடந்து கொண்டிருக்கிறது. இது நம்முடைய மனசாட்சியை எழுப்பி நாம் திரும்ப திரும்ப கேட்க வேண்டிய கேள்வி. Do we have a sense of belonging towards constitution? இது நமக்கு இருக்கிறதா? நமக்கு காரணம், இதை நான் சொன்னதெல்லாம் ஆட்சியாளர்கள் செய்யவில்லை, நாம் தான் செய்து கொண்டிருக்கிறோம். We have perverted the constitution. காரணம் கேட்டால் நாம் ஆட்சியாளர்களை குற்றம் செய்து விடுவோம். மக்கள் எப்படி இருக்கிறார்களோ அப்படித்தான் ஆட்சியாளர்கள் இருப்பார்கள். அப்படித்தான் ஆட்சியாளர்கள் இருப்பார்கள். நம்ம ஊர்களில் சில பேர் சொல்லுவாங்க,
கேனப்பய ஊரில் கிறுக்கு பய நாட்டாமைன்ட்டு. கேனப்பயல்களுடைய ஊரிலே கிறுக்கு பயல்கள் தான் நாட்டாமை செய்ய முடியும், கான்ஸ்டிடியூஷன் நாட்டாமை செய்யாது. நாம் அப்படித்தான் இருக்கிறோம். நாம் ரிசர்வே இந்த 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 அரசியல் சட்டத்தின் வழியாகத்தான் நமக்கு இடஒதுக்கீடு கிடைத்தது. அதனுடைய அடிப்படையில் தான் நாம் இடஒதுக்கீடை நாம் பெற்று இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் கேட்டுக்கொள்வோம், இடஒதுக்கீடு என்பது நமக்கு நம்முடைய வாழ்வை மேம்படுத்திக் கொள்வதற்காக இது கொடுக்கப்பட்டதா, அல்லது உன் பிறவி இழிவை போக்குவதற்கான வழிமுறை என்பதற்காக இது கொடுக்கப்பட்டது? நான் பிற்படுத்தப்பட்டவர்களை நேரடியாக குற்றம் சொல்கிறேன். பிறவி இழிவுக்கான ஒரு வழிமுறை என்பதை தலித்துகள் மட்டும்தான் உணர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் மட்டும்தான் ஜாதி ஒழிப்பு என்கிற அந்த ஒரு அர்த்தத்தில் அதை பார்க்கிறார்கள். ஆனால் பிற்படுத்தப்பட்ட மக்கள் அதை ஒரு ஜாதி ஒழிப்பாக அவர்கள் பார்க்கவில்லை. அவர்களுக்கு ஜாதி ஒழிப்பை பற்றி கவலையும் கிடையாது, பிறவி இழிவை பற்றி கவலையும் கிடையாது. அவர்களுக்கு தேவை அந்த இடஒதுக்கீடு எத்தனை %, இது எனக்கு கிடைக்குதா, அது என்ன உங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து உங்கள் வாழ்க்கையை வசதிப்படுத்துவதற்காக மட்டுமா வந்தது? அது அதனுடைய அந்த டோட்டல் அதனுடைய அந்த ஃபிலாசபியை எனக்கு நன்றாக தெரியும். நான் தேன்கூட்டிலே கை வைக்கிறேன் என்று. இருந்தாலும் பரவாயில்லை, ஐயா பெரியாராக இருந்திருந்தால் நேரம் ஒரு கைத்தடியே வைத்திருப்பார் அந்த தேன்கூட்டிலே. இருந்தாலும் நான் வைக்கிறேன். பிற்படுத்தப்பட்டவர்கள் நேரடியாக நான் குற்றம் சுமத்துகிறேன். அவர்களுக்கு இடஒதுக்கீடும் வேண்டும், ஊருக்கு வெளியே சேரியும் வேண்டும். அவர்கள் பார்ப்பன எதிர்ப்பாளராகவும் இருக்க வேண்டும், இந்து மதத்திலும் இருக்க வேண்டும். அவர்களுக்கு புரட்சிக்காரர்களாகவும் இருக்க வேண்டும், பூசாரிகளாகவும் இருக்க வேண்டும், மீனாகவும் இருக்க வேண்டும், கருவாடாகவும் இருக்க வேண்டும். பிறவி இழிவை அப்படி ஒரு 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 அஜெண்டாவே உங்களுக்கு கிடையாது. தலித் மக்களின் கண்ணீரை கேலி செய்து கொண்டிருக்கிறோம் நாம். ரோஹித் வெமுலாவின் தாயார் ஒரு வழக்கு பதிவு செய்கிறார். அது கல்லூரிகளிலே இனிமேல் ஒரு ஒரு கமிட்டி அமைத்து அங்கே இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு ஏதாவது ஒரு கிரீவன்ஸ் என்று சொன்னால் அவர் அந்த கமிட்டி பார்க்க வேண்டும் என்பதற்காக போராடுகிறார். அது வழக்கு வருடக்கணக்காக நடக்கிறது. பிறகு ஒரு நாள் ஒரு கமிட்டியை அமைக்கிறார்கள். அந்த கமிட்டியிலும் கேலிக்கூத்தாக பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் தவிர பொருளாதாரத்தில் இடஒதுக்கீடு இருப்பவர்களையும் சேர்க்கிறார்கள். அது மிகப்பெரிய கேலிக்கூத்து. பரவாயில்லை என்று சொன்னால் அதையும் நீங்கள் செயல்படுத்துவதற்கு தடுக்கிறீர்கள். நீதிமன்றம் அதையும் அனுமதித்து அதற்கு தடை விதிக்கிறது. என்ன நினைத்து கொண்டிருக்கிறீர்கள்? எங்கள் பிள்ளைகள் கல்லூரி அந்த வளாகத்திற்குள்ளேயே தூக்கிலே தொங்க வேண்டும், எங்கள் பெண்கள் எல்லாம் வன்கொடுமைக்கு வன்புணர்வுக்கு ஆளாக வேண்டும் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். நான் உங்களை நேரடியாக குற்றம் சுமத்துகிறேன். இந்த சிவில் சமூகம் அனைத்தையும் நான் குற்றம் சொல்லுகிறேன். நீங்கள் எங்கள் பிள்ளைகளின் வன்கொடுமைகளை அவர்களின் இரத்தத்தால் எழுதி கொண்டிருக்கிறீர்கள். எங்கள் பிள்ளைகளின் வன்புணர்வுகளை எல்லாம் உங்கள் ஆண்குறிகளை கொண்டு நீதி எழுதி கொண்டிருக்கிறீர்கள். மிக கடுமையாக நான் சொல்லுகிறேன். அருமை நண்பர்களே, இது டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சொன்னதுதான். காலம் மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த சிவில் சமூகம் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி என்பதை வளர்த்து கொள்ள வேண்டும். இனியும் மக்கள் பொறுத்து கொண்டிருக்க மாட்டார்கள். நீங்கள் எத்தனை நாட்களுக்கு இன்னும் நீங்கள் குடிசைகளை இருக்கப் போகிறீர்கள்? எத்தனை இளவரசன்களை நீங்கள் ரயில் தண்டவாளத்திலே படுக்க வைக்கப் போகிறீர்கள்? எத்தனை வேங்கை வயலிலே உங்கள் மலங்களை மிதக்க விடப் போகிறீர்கள்? மக்கள் பொறுத்து கொண்டிருக்க மாட்டார்கள். ஒரு போராட்டத்திற்கு அவர்கள் தயாராகிவிட்டார்கள். இது நான் ஏதோ ஒரு பொலிமிக்கலாக ஒரு வீர வசனமாக சொல்லவில்லை. உண்மையை உணர்ந்து இதுதான் நடக்கும் என்கிற அர்த்தத்தில் சொல்லுகிறேன். டாக்டர் அம்பேத்கர் சொன்ன அந்த வார்த்தையைத்தான் சொல்லுகிறேன். தே வில் ப்ளோ அவுட். வெடி வைத்து தகர்ப்பார்கள். உங்களுடைய அரசியல் ஜனநாயகத்தை அவர்கள் வெடி வைத்து தகர்ப்பார்கள். கவனம். உங்கள் அறிவு தலைக்கணத்திற்கு எதிராக எங்கள் தலித் முரசுகள் ஒலிக்கத் தொடங்கிவிட்டது. உங்கள் முன்பணிக்கால கச்சேரிகளுக்கு எதிராக எங்கள் சிம்பனிகள் ஒலிக்கத் தொடங்கிவிட்டது. திரைப்படம் என்ற பெயரிலே நீங்கள் எடுத்த கோலத்தை நீளத்தை கொன்று அழிக்க ஆரம்பித்து விட்டார்கள் என்னுடைய தம்பிகள். நீங்கள் சொல்லலாம், இவர்களுக்கு என்ன தெரியும், அம்பேத்கரை தெரியும், பெரியாரை தெரியும் என்று. எங்களுக்கு பெரிதொரு தலைவரையும் தெரியும். அந்த தலைவனுக்கு பெயர் பிரபாகரன். மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். இப்படியே போய்விடாது, காலம் இப்படியே போய்விடாது. அந்த அரசமைப்பு அவையிலே திரு நாகப்பா அவர்கள் பேசிய உரையை இந்த இடத்திலே நான் சொல்ல வேண்டும். அவர் தமிழ்நாட்டிலிருந்து போன ஒரு தலித் தலைவர், அவர் தலித் ரெப்ரசன்டேட்டிவ். அவர் அங்கே கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியிலே இருக்கிறார். அவர் சொன்னதை நான் இந்த இடத்திலே சொல்ல வேண்டும். அதற்கு முன்னால் ஒரு சின்ன ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பையும் நான் சொல்லிவிடுகிறேன். இரண்டிற்கும் சம்பந்தம் இருக்கிறதா என்று எனக்கு தெரியாது. நீங்கள் தான் பொருத்தி பார்த்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு இந்தியாவிலே தலித்துகளுடைய எண்ணிக்கை 17 கோடி. ஒருவேளை தலித் கிறிஸ்தவர்களையும் தலித் இஸ்லாமியர்களையும் சேர்த்தீர்கள் என்று சொன்னால் 32 கோடி வருகிறது. இந்த 32 கோடி என்றால் இந்த உலகத்திலேயே 3வது பெரிய நாடாக இருக்கும். இந்தியாவிற்கும் சைனாவிற்கும் பிறகு இந்த 32 கோடி ஒன்று சேர்ந்தால் உலகத்திலேயே பெரிய நாடாக இருக்கும். இப்பொழுது திரு நாகப்பா அவர்களுடைய உரையை சொல்லிவிடுகிறேன். நான்
அவர் அந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியிலே சொன்னார், என்னை நீங்கள் ஊமையாக நினைக்கலாம், ஏதுமற்றவன் என்று நினைக்கலாம், அப்பாவி என்று கூட நினைக்கலாம். ஆனால் ஏதுமற்றவன் என்பதற்காக என் தோளிலே நீங்கள் ஏறி அமர்ந்து விடாதீர்கள். நான் அப்பாவி என்பதற்காக எனக்கான நீதியை நீங்கள் மறுத்து விடாதீர்கள். எனக்கான நீதியும் நியாயமும் எங்களுக்கு வேண்டும் சொல்லிவிட்டு அவர் சொன்னார், இந்தியாவில் தனி நாடு கேட்கும் உரிமை வேறு யாரை